முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். ஏற்கனவே முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக கணித தேர்வுகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு அப்படின்னா தனி வட்டிக்கானது. தனி வட்டி தேர்வு எண் 6. தேர்வு எண் என்னது 6. ஸோ இந்த தேர்வு 6 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கான விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டெஸ்ட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஃபார்முலா தான். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எஸ்ஐ ஈக்குவல் என்னது பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். பாருங்க 6000 தான் பிரின்சிபல். சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 7, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சுக்கலாம். இது 2 0க்கு 2 0. அடுத்து 6 7 42. அப்போ 42 × 12. சரிங்களா? 2 12 சரி 2 42 84. 1 அப்படின்னா 42. அடுத்து 4 0 5 அப்படின்னா ஏற்கனவே ஒரு 0 இருக்குது. அப்போ என்னது 5040 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்னா ஸோ பிரின்சிபலையும் காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டிப்போம். அப்படின்னா 5040 அப்படின்னா 0 4 0 11. இப்போ 11040. 11040 தான் சரியான விடை. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 7 இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது? 7 இருக்குது. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஸ்டின் நம்பர் 2. எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆனது 6% தனிவட்டி வீதத்தில் 6720 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ முன்னாடி என்ன சொன்னாங்க? எவ்வளோ தொகையா மாறுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாறிடுச்சு அப்படின்னா அது எத்தனை வருஷம் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் 2வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த தொகையிலிருந்து நம்ம கழிப்போம். 6720 5600 கழிப்போம். கழிச்சுக்கலாமா? கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 2 1 இங்கே அப்படின்னா 1. அப்போ 1120. 1120 தான் என்ன அப்படின்னாக்கல நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடைக்குது. அப்போ ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இதில் அப்ளை பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120. பிரின்சிபல் எவ்வளோ? 5600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? சரிங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6% டிவைட் பை என்னது 100. அடுத்தாங்க இந்த 2 0க்கு 2 0 அப்படின்னா ஸோ 1120 டிவைட் பை என்னது 56 × 6 ஈக்குவல் டு என்னது எக்ஸ். இப்போது ஒரு 56 56 2 56. சரிங்களா? இது அடிச்சுக்கலாம். 10 இது என்னது 3. இப்போ 10 3ஆல் வகுத்தா 3 1/3 ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதாங்க. அப்போது 3 1/3 ஆண்டுகள். 3 1 என்னது 3 ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2க்கு. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷனில் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 போகலாம். கொஸ்டின் நம்பர் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டியத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. பாருங்க, மொத்த தொகை பார்த்தோம், அடுத்த ஆண்டு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, வட்டி வீதம் அப்படின்னா இதுவும் அதே போல தான் நம்ம செய்வோம். கொஸ்டின் நம்பர் 3. இப்போ என்ன செய்யணும்? மொத்த தொகையிலேருந்து 79,040 சரியா 52,000 கழிச்சிருவோம். 52,000 என்ன பண்ணுவோம்? கழிச்சிருவோம். 0 இங்கே அப்படின்னா 4 0 7 2. அப்போது 27,040 என்ன அப்படின்னா ஸோ தனி வட்டி அப்படின்னா 27,040 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியும் 52,000. ஸோ டேரெக்டாகவே போட்டேன். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு என்னது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இந்த 2 0க்கு 2 0 இந்த 4 தான் முடியும். 27,040 டிவைட் பை என்னது 4 × 520 ஈக்குவல் டு என்னது எக்ஸ். இப்போ அடிச்சுக்கலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே அப்படின்னா 2 2 6 2
எப்படின்னா 1 3 5 2 மறுபடியும் 4ஆல் அடிச்சுக்கலாமா? 4ஆல் அடிக்க முடியும், அடிச்சுக்கலாம். 1 4 4. அடுத்து 3 12 மீதி 3 12 8 32. அடுத்து 13 2. அடுத்து அப்படின்னா 1 6 9. அடுத்து 13 13 அப்படின்னா 13 தான் ஆன்சர். அப்போ 13% வட்டி வீதம். 13% என்னது? வட்டி வீதம். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமை தான். சரிங்களா? உங்களுக்கு அதை ஃபார்மேட் தெரியணும். ஃபார்மேட் தெரிஞ்சா அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் என்னது? 4. பாருங்க, ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ரொசீஜரில் ஏற்கனவே பார்த்துருவோம், நல்லா ஷார்ட்கட்டில் பார்த்துருவோம். பாருங்கள், இது போல் கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கல அப்படியே ரெண்டையும் மல்டி பண்ணிடணும். கொடுத்துருக்கிறது என்னது? 10 ஒரு 5, இது ரெண்டும் அப்படியே ஒரு மல்டி பண்ணுங்க. மல்டி பண்ணானது 50. ஒரு அசல் எதுவாக இருந்தாலும் எத்தனை சதவீதம்? 100%. அப்போ மொத்த தொகைன்றது என்னது? அசல் ப்ளஸ் வட்டி. அப்படின்னா 150% என்பது 150% என்பது 10,050. அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சா போதுமானது. அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சுக்கலாமா? சரி, அடிச்சுக்கலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. 3 5 2 5 10. அடுத்து 1 3 3. அடுத்து 3 9 9 5 என்னது? 5. அப்போ 3350 இன்ட்டு என்னது? 2. அப்படின்னா 6700. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர், 6700. 6700 என்பது என்னது? அதுக்கு சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 இருக்கா? 5 என்ன சொல்றாங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5ல் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? மொத்த தொகை கொடுத்தாங்க. ஆனால் என்னது? தனி வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தா, இப்போ நாம் 4ஐயும் 9.5ஐயும் பெருக்குவோம். 4 எவ்வளோ? 20. இங்கே அப்படின்னா 9 36 38, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்படின்னா 38% என்பது 21,280. அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதுமானது. இப்போ அடிச்சுக்கலாம். சரிங்களா? 2ஆல் அடிச்சுக்கலாம். 19. இங்கே அப்படின்னா 10 6 2 4. சரிங்களா? அடுத்து 19 19 5 19 95. மீதி 5 இருக்கா? அப்படின்னா 114. 6 19 எவ்வளோ? 114. அப்போ 560. 560 இன்ட்டு 100 எவ்வளோ? 56,000. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர், 56,000. இதுக்கான ஆன்சர் என்னது? 56,000. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கு 5 புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். கொஸ்டின் நம்பர் என்னது? 5 புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து 6 போகலாம் வாங்க. 4க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதே போல் 6 பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்துக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,660 இருந்தது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய என்ன கண்டுபிடிக்கணும்? நாம வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே போல தான். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடி வெறும் ஆண்டுகள் கொடுத்தாங்க, இங்கே ஆண்டு ப்ளஸ் மாதமாக இருக்குது. அதனால் கொடுக்கப்பட்ட ஆண்டை என்ன பண்ண அப்படின்னா, இது கொஸ்டின் நம்பர் 6. ஆண்டை வந்து ஆண்டு இருக்குது, மாதம் இருக்குது, இது ரெண்டு மாற்றிக்கலாம். அப்போ 3 பை என்னது? 12. இதை நான் மாற்றிக்கலாம். மாற்றினோம் அப்படின்னா அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 1, இது என்னது? 4. இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 பை 4 ஆண்டுகள் அப்படின்னு என்னது? மாறுச்சு. இப்போ கழிச்சுக்கலாம். 55,560 48,000 கழிச்சுப்போம். கழிச்சு அப்படின்னா 0 6 5 7 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7,560 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 48,000. சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 பை 4 ஆண்டுகள் இன்ட்டு அதுதான் தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு என்னது? 100. இப்போ இதில் 2 0 2 0, இந்த 4க்கு அப்படின்னா 12. அப்போ 120. அப்போது 7,560 இதோட போய் என்னது? 120 இன்ட்டு என்னது? 9 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். இப்போ அடிச்சுக்கலாம். இந்த ஒரு 0க்கு ஒரு 0 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே அடிச்சுக்கலாமா?
4வது கூட வச்சுக்கலாம். 3 12, 1 4, அடுத்து 8 32, 9 36, அடுத்து 1 9 9, 2 9 18, 1 9, 1 3 7 3. அப்போ 7 3 என்னது? ஸோ 7. அப்போ 7%. 7% எங்கே இருக்கு பாரு? ஸோ அப்போ என்னது? 7 இருக்கு. அதான் சரியான விடை ஏ. ஏ என்பது என்னது? சரியான விடை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் என்னது? 7. கொஸ்டின் நம்பர் என்னது? 7. 7வது கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் அதே போல தான், ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்கணும். மற்றது எல்லாம் இருக்குது ஆண்டு கண்டுபிடிக்க போகும். பாருங்கள், 22,935 16,500 கழிச்சிடணும். இப்போ கழிச்சிடுவோம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 5 3 4 அப்படின்னா 12ன்னா 6. ஸோ 6000 அப்படின்னா 6,435 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 16,500 இன்ட்டு 13 இன்ட்டு என்னது? எக்ஸ் டிவைட் பை என்னது? 100. அவ்வளோதாங்க. அந்த ஆண்டுகள் தான் நம்ம எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 2 0 ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 6,435 டிவைட் பை என்னது? 165 இன்ட்டு என்னது? 13 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ். இப்போ அடிச்சுக்கலாம். 3 5 3 5. அடுத்து 1 5 2 5 10 8 5 7 5 35. அடுத்து 11 அடிச்சுக்கலாமா? அடிக்க முடியுமா? முடியும். ஸோ 11 3 11 33. இங்கே அடிச்சு அப்படின்னா ஒவ்வொரு 11 11 மீதி அப்படின்னா அடுத்து ஓர் 11 7 7 11. அடுத்து ஓர் 3 3. அடுத்து 9. அடுத்து 9 என்னது? 27. அப்போ ஓர் 13 13. 3 13 என்னது? 39. அப்போ எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பியில் இருக்குங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் என்னது? 8 பாருங்க. 8வது கொஸ்டின். ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகரான காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னா இது 2 ஈக்குவல் பண்ணணும். 8வது கொஸ்டின் என்னது? 2 என்ன பண்ணணும்? ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை என்னது? 100. அவ்வளோதாங்க. இது 2 ஈக்குவல் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எழுதுவோம். 3000 சரிங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8 அப்படி டிவைட் பை என்னது? 100 ஈக்குவல் டு. அடுத்து இந்த பக்கம் 4000. அடுத்து என்ன வந்து என்னது? 4 ஆண்டுகள் இன்ட்டு என்னது? 12 டிவைட் பை என்னது? 100. அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சுக்கலாங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0. அடுத்து இந்த 3 0க்கு இந்த ஒரு 3 0. 3 8 24 எக்ஸ். இங்கே அப்படின்னாக்கில் வேறு என்ன இருக்குது? இது அப்படியே மல்டிபிள் பண்ணிப்போமா? சரி, இருந்துட்டு போகுது. அப்போ 16 இன்ட்டு என்னது? 12. இப்போ அடிச்சுக்கலாம். ஓர் 12 2 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 பை என்னது? 2. ஸோ அப்போ என்னது? 8. ஸோ 8 ஆண்டுகள். அதற்கு நிகரான காலம் வந்து என்னது? 8 ஆண்டுகள். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமை தான். அது 2 பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது? ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது? ஈஸி ஆன்சர் என்னது? கிடைச்சிடும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா 100க்கு 10% குறைவு அப்படின்னா 1,62,000 எவ்வளோ? அவ்வளோதாங்க. இப்போ அடிச்சுக்கலாங்க. இந்த 2 0க்கு 2 0. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1,60,000 சரியா? 16,200 அப்படின்னு கிடைக்குது. இது அப்படி கழிச்சிடலாம் ஒரு முறை. அப்போ 0 0 இங்கே அப்படின்னா 8 இங்கே அப்படின்னாக்கில் 11ன்னா 5 இங்கே அப்படின்னா 4 1. இப்போ 1,45,800 இருக்கும் சரிங்களா? அப்போது அகைன் மறுபடியும்
100க்கு 10 அப்படின்னா 1,45,800க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரியா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, இது மட்டும் அப்படின்னா 1 4 5 8 சரிங்களா 0. இப்போ கழிச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ 0 இங்கே அப்படின்னாக்கல 2 அப்படின்னா 2 அடுத்து 1 அடுத்து 3 1. அப்போ என்ன இருக்கும் 1,31,220 அப்படின்னு இருக்கும். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 போவோமா? கொஸ்டின் நம்பர் என்னது 10. கொஸ்டின் நம்பர் என்னது 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. அசல் 46,000 ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதங்களாக மாற்றுறது தான் முக்கியமானது. அப்படின்னா அதே போல் எழுதிக்கலாம். 52,440 டிவைட் பை என்னது 46,000. சரிங்களா, அதை கழிச்சிடுவோம். 0 4 4 2. ஸோ அவ்வளோதான். இங்கே அப்படின்னாக்கல சரி 6,440 தான் என்னது தனி வட்டி. இது இயரை மாற்றுவோம். அப்போ 1 9 பை என்னது 12. ஏன்னா ஒரு வருஷம் 9 மாதம் கொடுத்துருக்காங்களா, அந்த 9 மாதத்தை என்னவோ மாற்றணும் 12ஆல் வகுத்தா தான் என்னது ஆண்டா மாறும். இப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னா 3 இது என்னது 4 4 + என்னது 7. அப்போ 7 பை என்னது 4 ஆண்டுகள் அப்படின்னு மாறிடுச்சு. 7 பை என்னது 4 ஆண்டுகள் மாறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா 6,440 ஈக்குவல் டு ஸோ மொத்த தொகை எவ்வளோ அசல் 46,000 இன்ட்டு என்னது சரியா 7 பை 4 ஆண்டுகள். அதுதான் இன்னொன்று தெரியாத, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. இன்ட்டு என்னது 100. சரியா, அந்த 2 0க்கு 2 0. அடுத்து இதெல்லாம் நமக்கு கொண்டு வந்துடுவோம். அப்படின்னா 6,440 இன்ட்டு 4 டிவைட் என்னது 46 இன்ட்டு என்னது 7. இங்கே ஒரு 0 இருக்கா, அப்போ 0 சேர்த்துக்கலாம். அப்போது 7 இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 என்னது அடிபட்டுருச்சு. 2ஆல் அடிச்சுக்கலாமா? 2 2 4 3 2 6 3 2 6 2 2. அடுத்து 7ஆல் அடிச்சுக்கலாமா? 7ஆல் வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்படின்னா சரி 7ஆல் தான் அடிக்கணும், வேறு வழி இல்லை. 7 இல்லை 23ஆல் அடிச்சுக்கலாம். 322 23ஆல் அடிச்சுக்கலாம், அதுதான் ஈஸி. 23 அப்படின்னா 23 23 இதில் கழிச்சோம் அப்படின்னாக்கல 32 அப்படின்னா 9 கிடைக்குது. சரிங்களா, அடுத்து 4 4 23 92. சரிங்களா, அடுத்து இப்போ இங்கே என்னது இது அடித்தோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்குது 14 அப்படின்னு கிடைக்குது. 1 7 7 2 7 14 4 2 எவ்வளோ 8. அப்போ எத்தனை ஆண்டுகள் 8 ஆண்டுகள். சரி 8 சதவீதம். 8 என்னது சதவீதம். ஸோ இது என்னது கொஸ்டின் நம்பர் 10. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. சரி, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,002 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பது 3,004 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தம் 2,200 வட்டியாக பெற்றார் எனில் வட்டி வீதம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100 ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தம். அப்படின்னா 5,000 சரிங்களா, எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு. சரியா, அடுத்து ஒரே தனி வட்டி விதத்தினால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டிவைட் பை என்னது 100 ப்ளஸ் அதே போல் இன்னொன்று என்னது 3,000 இன்ட்டு என்னது 4 ஆண்டுகள். அது ஒரே தனி வட்டியாக அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னது 100 ஈக்குவல் என்னது 2,200. 2,000 என்னது 200. இப்போது பகுதிகள் அப்படி கூட அடிச்சுக்கிறதுனா கூட அடிச்சுக்குவோம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே அடிச்சுக்குவோம், எதுக்கு கூட்டிட்டு. அப்படின்னா இப்போ கூட்டுவோம் 100 100x ப்ளஸ் இது நான் முன்னாண்டு 120x ஈக்குவல் என்னது 2,200. சரிங்களா, இதை கூட்டினா 220x ஈக்குவல் டு 2,200. இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 ஒரு 22 1 அப்போ 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 10. அப்போ வட்டி விதம் என்னது 10%. வட்டி விதம் என்னது 10%. எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தாக்கில் நீங்கள் நிறுத்தி பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை.
சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. அடுத்து ராகுல் என்பவர் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று 19/8/2006 அன்று திருப்பி செலுத்தினார். அதன் 5% வட்டி வீதம் கணக்கிடப்பட்டார். அவர் செலுத்த வேண்டிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது போல கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாசங்களை பார்க்குறோம். 6வது மாதம் 7ஆம் மாதம் 8 3 மாதம், அது 3லேருந்து 4 மாதம் தான் 73 நாள் தான். அப்போ அது ஆண்டுகள் என்னவா மாறும் அப்படின்னா 1/5 ஆண்டுகளாக வரும். சரிங்களா? இது உங்களுக்கு டேரெக்டாக இங்கே புரியல அப்படின்னாக்கில் ஏற்கனவே பேசிக் நடத்திருப்போம், அதை போய் பார்த்துட்டாங்க. 1/5 ஆண்டுகள் அப்படின்னாக்கில் 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது டேரெக்டாக எழுதிடுறேன். 40,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது 1/5 ஆண்டுகள் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5 இன்ட்டு என்னது 100ங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு 5க்கு 5, இந்த 100க்கு 100 கேன்சல். அப்போ என்னது 400. அப்போ அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்னா அந்த 40,000தோடு இது சேர்த்துக்கணும். அப்போ என்னது 40,400. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் 7 இருக்குங்க. ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் 7 இருக்கா, அதான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 13ல் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600ஆக மாறுகிறது எனில் அதன் வட்டி விகிதத்தை 5% குறைத்தால் அந்த தொகை என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலையும் நம்ம பார்த்துருக்கோம். தொகை மாறுறது அப்படின்னாக்கல சரிங்களா, இது 13வது கொஸ்டின். தொகை மாறுறது அப்படின்னா என்ன செய்யணும், டோட்டல் அமௌண்ட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிவாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க 1600 மாறுதான். 1600 என்னது மாறுதான். அது குறையுதுன்னு சொன்னால் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதான் என்னது PNR / 100. PNR / என்னது 100. அப்போ 1600 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ 1200 இன்ட்டு எத்தனை வருஷம் 4 வருஷம், எவ்வளோ குறையுது 5 ரூபாய் என்னது 100. அவ்வளோதாங்க. இந்த 2 0க்கு 2 0, ஐநாங்க எவ்வளோ 20 அப்படின்னா 1600 மைனஸ் ஐநாங்க 20 24, அப்போ 2400 அப்படின்னு கிடைக்குது. சரியா? 240ன்னு கிடைக்குது. 20ஆ 12 தான் இருக்குது. ஸோ 240 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ கழிச்சுக்கலாம். 1600லேருந்து 240 கழிச்சிடும். கழிச்சிடும் அப்படின்னா 0, இங்கே அப்படின்னா 6 அப்படின்னா 3 1, அப்போது 1360 மாறும். அவ்வளோதாங்க. 1360 மாறும். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் பியில் இருக்குது பாருங்கள். பி தான் சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. ஸோ பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14. ஒரு வேளை வேகமாக போகிறோமோ அப்படின்னாக்கில் கொஞ்சம் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். அப்படி வேகமாக போகிற மாதிரி இருந்தார்கள் அப்படின்னா அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம மெதுவாக போய்க்கலாம். நீங்கள் கமாண்டில் ஏதாவது சொன்னால் தான் எனக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கோம் சார், இல்லை கொஞ்சம் வேகமாக போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி நடத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு புரியணும் முக்கியமாக. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் என்னது 14 பாருங்கள். ஏ என்பவர் ஒரு தொகையை முதல் 2 வருடத்துக்கு 6% வட்டி விகிதத்திலும், அடுத்த 3 வருடத்திற்கு 9% வட்டி விகிதத்திலும், அடுத்த 4 வருடத்திற்கு 14% வட்டி கடனாக வழங்கினார். 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை 11,400 பெறுகிறார் எனில் எவ்வளவு தொகை கடன் கொடுத்திருப்பார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? எவ்வளவு தொகை கடன், அதாவது அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி. ஸோ அசல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது போல் வந்தால் நமக்கு ஷார்ட்கட் தெரியும். என்னது ஷார்ட்கட்டு, அப்படியே 2 மல்டி பண்ணிடும். 2 × 6 12. அடுத்து 3 × 9. சரிங்களா? அடுத்து 3 என்னது 27. அடுத்து 4 × 14. சரிங்களா? 4 × என்னது 14, அப்போ என்னது 52. சரிங்களா? சரி. ஸோ 56 வருதா, 40 56. சரிங்களா? இப்போ கூட்டிக்கலாம். கூட்டினோம் அப்படின்னா 5, அடுத்து இங்கே அப்படின்னா 9 95 அப்படின்னா இப்போ என்ன இருக்குது பாருங்கள். இப்போ வந்துச்சா அப்படின்னா 11,400 / 95. சரிங்களா? இதை அடிச்சுக்கலாம். 19 இங்கே அப்படின்னாக்கில் 2 5 10, அடுத்து 2 5 10, 8 5 என்னது 40. அடுத்து ஓர் 19 19, ஓர் 19 19,
மீதி என்ன இருக்குது 3 இருக்கா 2 19 38 அப்போ 120 இப்போ 120 இன்ட்டு என்னது 100 அப்படின்னா ஸோ 12,000 அவ்வளோதாங்க ஆன்சர் 12,000. இதுக்கு ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னா நம்ம இது நார்மல் மெத்தடில் நடத்தியிருப்போம், அதை நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருப்பேன். ஸோ அது புரியல அப்படின்னா அதை போய் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15, ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியாதுன்னு அந்த தொகையில் 1/9 பங்காக மாறும் 2 ஆண்டுகள் ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது போல் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு வட்டி வீதம் கேட்டாக்கல. சரிங்களா? இப்போது எஸ்ஐ ஈக்குவல் என்னது பிஎன்ஆர் என்னது 100. சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறுதா அந்த அசல் தொகையில் 1/9 மடங்கு அப்படின்னா 1/9 பி அப்படின்னு அர்த்தம். இது என்னது பி. சரிங்களா? அடுத்து எத்தனை ஆண்டு 2 ஆண்டு. சரிங்களா? எத்தனை விகிதம் அதுதான் நமக்கு தெரியாது, நம்ம என்னது 6 வச்சுப்போம். டிவைட் பை என்னது 100. இப்போது அந்த பீக்கு என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அப்படின்னா 100 டிவைட் பை என்னது 9 × 2 ஈக்குவல் டு என்னது 6. இப்போ அடிச்சுக்கலாம் 2 அப்படின்னா 50. சரிங்களா? அடுத்து 5 9 45 மீதி எவ்வளோ இருக்குது 5 அப்படின்னா 5/100%. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது 5/9% இருக்கா? ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சீல் இருக்குங்க. எங்கே இருக்குது ஆன்சரு சீல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 16 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் என்னது 16. கொஸ்டின் நம்பர் 16 கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு தொகையானது 5 வருடங்களில் 3 மடங்கு எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும். இப்போ இது என்னது மடங்குன்ற வார்த்தை 2 முறை வந்திருக்கு. மடங்குன்ற வார்த்தை 2 முறை வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்னது n1 ஈக்குவல் டு என்னது x - 1 டிவைட் பை என்னது y - 1 இன்ட்டு என்னது n2 இல்லை n1 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? இப்போது மேலே இருக்கிறது என்னவா இருக்கணும் புதிய மடங்காக இருக்கணும். அப்படின்னா எத்தனை மடங்காக கேட்டிருக்காங்க 2 மடங்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இப்போ 2 - 1 இது என்னது 3 - 1 எத்தனை வருஷம் 5 வருஷங்க. சரிங்களா? 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பண்ணிக்கலாம். அப்போ 5 டிவைட் பை என்னது 2. இப்போ அடிச்சோம் அப்படின்னா 2 2 4 அப்போ 1/2. அப்போது 2 1/2 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், குறையுது அப்படின்னா கண்டிப்பாக என்னது நாட்கள் குறையும் அப்படின்னா ஒன்று இந்த மேலே எடுத்து மாற்றி எழுதுவீங்க அவ்வளோதான். சரியா? அப்போ உடனே என்ன பண்ணணும் மாற்றிக்கணும். ஆண்டுகள் உயர்ந்து போச்சு அப்படின்னா தவறு. சரிங்களா? ஸோ மடங்கு குறையும் போது ஆண்டுகள் என்னது குறையணும், அப்போ தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் என்னது 17. 17ஆவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 17, ஒருவர் ரூபாய் 2500 2 நபர்களிடம் இருந்து கடனாக பெற்றார். ஒரு கடனுக்கு 8% வட்டியும் இன்னொரு கடனுக்கு 6% வட்டியும் ஆகும். மொத்தத்தில் ஒரு ஆண்டிற்கு 180 வட்டியாக கொடுத்தால் 6% வட்டிக்கு வாங்கிய கடன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. சரிங்களா? ஸோ பிஎன்ஆர் அப்படின்னா இந்த இத்தனை யார் கொடுத்துருக்காங்க 6% ஒன்று கொடுத்தாங்க, 8% ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 6%க்கு எவ்வளோ கடன் வாங்கினான்னு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 6% வாங்கிய கடன் நான் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று 8% வாங்கினது. சரிங்களா? எக்ஸ் மைனஸ் சரி 2500 இந்த எக்ஸ் என்ன பண்ணலாம் கழிச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 6 இல்லை பெரிய வேல்யூ கூட முன்னாடி எழுதிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கழிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வேணால் நான் இதை 8ன்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் சார் இப்படி மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இப்போது 8 இன்ட்டு என்னது எக்ஸ். சரிங்களா? அடுத்து ஓராண்டு இருக்கிறதுனால 1 தான் டிவைட் பை என்னது 100 ப்ளஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க, அதனால் ப்ளஸ் தான். சரிங்களா? அப்படின்னா 2500 மைனஸ் என்னது எக்ஸ் இன்ட்டு என்னது 6, அதே ஒரு வருஷம் தான் டிவைட் பை என்னது 100. இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்குது சரியா 180 கிடைக்குது. வட்டி எவ்வளோ கிடைக்குது 180 கிடைக்கிறது. இப்போ நம்ம அப்படியே மல்டி பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இது அப்படின்னா 8x பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் தொகுதி என்ன பண்ணலாம் அப்படியே கூட்டிக்கலாம், அதனால் அப்படி கூட்டிக்கிறேன். இதை பெருக்கலாம். அப்படின்னா
6 25 எவ்வளோ 150, 2 0 இருக்கிறதுனால 2 0 15,000 மைனஸ் என்னது 6x டிவைட் பை என்னது 100 சரியா ஈக்குவல் என்னது 180. இப்போ கழிச்சுக்கலாம் அப்படின்னா 2x சரிங்களா. இது என்ன ஆகிடும் 18,000 ஆகிடும். இங்கே அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 18,000 மாறிடும். இது அந்த பக்கம் கொண்டு போயிட்டுங்க கவனம். அப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த பக்கம் போச்சா என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். அப்படின்னா இங்கே அடிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போது மைனஸ் 15,000 அப்போ எவ்வளோ இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு சரியா 3000 அப்படின்னு இருக்கும். 2x ஈக்குவல் டு 3000 இருக்கும். அடிச்சு அப்படின்னாக்கல 1500 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1500 எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1500. அப்போது 8% வாங்கின வட்டி எவ்வளோ 1500 அப்படின்னா 6% எவ்வளோ இதில் 2500லேருந்து 1500 கழிச்சிட்டோம் அப்படின்னா 6% வாங்கின அசல் வந்து எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய். அவ்வளோதாங்க ஆன்சர் 1000. எங்கே இருக்குது பாருங்கள் டீல் இருக்குங்க டீல் இருக்குது. ஸோ அதான் டி தான் என்னது சரியான விடை. அவ்வளோதான் ரொம்ப எளிமை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் என்னது 18. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல 16 டிவைட் பை என்னது 25 பங்கு மேலும் காலம் வட்டி வீதம் சமம். இது போல் இங்கே அந்த பின்னமாக கொடுத்தா அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன ஷார்ட்கட் அது சரியா ரூட் ஆஃப் மடங்கு என்று என்னது 100. அவ்வளோதாங்க ரூட் ஆஃப் மடங்கு என்று என்னது 100. ஸோ என்னது எண் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. அப்படின்னா இப்போ அப்படின்னா மடங்கு எவ்வளோ 16/25 இன்ட்டு என்னது 100 சரிங்களா. ரூட்டிலேருந்து வெளியே எடுத்துலாம். 16 வெளியே எடுத்தா 4, 25 வெளியே எடுத்தா 5, 100 எடுத்தா 10. இப்போ அடிச்சுக்கலாம் 2. அப்போ 4 2 எவ்வளோ 8. அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆண்டு கேட்டால் 8 ஆண்டுகள் சொல்ல போகிறோம். அதே வட்டி வீதம் கேட்டாக்கல சரிங்களா 8% சொல்ல போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எங்கே இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள் டீல் இருக்குங்க. இதுவும் என்னது டீல் இருக்குது. ஸோ 18 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 19 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் என்னது 19. என்ன 19 கேட்டிருக்காங்க 2 வெவ்வேறு வங்கிகளில் 2000க்கு 3 ஆண்டுகளுக்கு தனிவர்களுக்கு இடையேயான வித்தியாசம் 12 ரூபாய் 50 காசு எனில் இரு வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க 100%ன்றது 2000 ரூபாய். 100% எவ்வளோ 2000 ரூபாய் சரியா. அதோட வட்டி எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷம் 3 வருஷம். அதுக்கு டிஃப்ரெண்ட் எப்படின்னா 12 ரூபாய் 50 காசு. 12 ரூபாய் என்னது 50 காசு. இப்போ நம்ம அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். மல்டி பண்ணோம் அப்படின்னா 6000x அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகிடுது 1250 மாறிடும். இப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1250 ரூபாய் என்னது 6000. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. இப்போ 5ஆல் அடிச்சுக்கலாம். 2 5 10 5 25. இங்கே அப்படின்னா 1 5 5 2 5 10 120. அடுத்து 5 25. அடுத்து 2 5 10. அடுத்து 4 5 என்னது 20 அப்படின்னா 5/24%. ஸோ அதை அடிச்சுக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே ஆன்சராக கொடுத்துருப்போம். அதனால் அப்படியே கொடுத்துருவோம். 5 என்னது 24%. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப எளிமை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ வாங்க அடுத்து எனக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20 என்ன சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகையான 3 ஆண்டுகளில் 6500ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். இது போல் கொடுத்தா நமக்கு தெரியும். 3 வருஷம்னா என்னது 6500. 1.5 வருஷம் அப்படின்னாக்கல 5750. இந்த மாடலில் நமக்கு டிஎன்பிசியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. வித்தியாசமாக இந்த இது மட்டும் தான் மேலே பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. இது அதனால் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ 1.5 வருஷம். அது இதுக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 5 அப்படின்னா 14 7. அப்போது 1.5 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ 750 அப்படின்னா 1 வருஷம் தனி வட்டி எவ்வளோ 500ங்க. அவ்வளோதாங்க 1 வருஷம் தனி வட்டி எவ்வளோ 500. இப்போ நம்ம 1 வருஷம் தனி வட்டி கண்டுபிடிச்சிடும் இல்லையா. இதை வச்சு நம்மளால பிரின்சிபல் கண்டுபிடிச்ச முடியும். அப்படின்னா 6500லேருந்து 3 வருஷத்துக்கான ஏன் நான் 3 வருஷம் தான் எடுக்கிறேன். அதனால இங்கே 3 வருஷம் எடுத்திருக்கேன் சரிங்களா. அதோட டோட்டல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அப்போ 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படியோ 1 வருஷத்துக்கு எவ்வளோ 500. அதனால 500 எடுத்துட்டேன். இப்போ கழிச்சுக்கலாம். அப்படின்னா 6500 மைனஸ் என்னது 1500. இப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 5000. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ 5000. பிரின்சிபல் என்னது 5000 சரிங்களா. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா 100% 5000. 100% என்னது 5000 அப்படின்னா இங்கே சரிங்களா 1 வருஷத்துக்கான தொகை எவ்வளோ 500. 1 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ 500 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். இப்போது
இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, ஒரு 5 5 சரிங்களா. அடுத்து பைத்தஞ்சு என்னது 50. அப்போ எத்தனை சதவீதம்? 10%. எத்தனை சதவீதம்? 10%. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. ஒரு வருஷ சரியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 500. 100% 500 அப்படின்னா 500 என்பது என்னது? 10%. ஸோ அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்னது? 21. கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. அடுத்து 21 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஒரு தொகையானது வருட வட்டி முதல் 2 வருடத்துக்கு 4% எனவும் அடுத்த 4 வருடத்துக்கு 6% எனவும் 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அந்த தொகையை காண்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. டிஎன்பிசியால் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இதே முன்னாடி மாதிரி இந்த மாடல் ஒன்று பார்த்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது போல் கொடுத்தா என்ன செய்யணும்? இதுக்கான ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கோம்? 2 × என்னது 4 அப்படின்னா 8. அடுத்து 4 × என்னது 6 அப்படின்னா எவ்வளோ? 6 24. அடுத்து இப்போ 8 வருடத்திற்கு 6 வருடங்களுக்கு மேல் அப்படின்னா 6 × 8ன்னு போடக்கூடாது. ஏற்கனவே 2 4 6 வருஷம் முடிஞ்சிச்சா? அப்போ 9ல் 6 வச்சோன்னா மீதி எவ்வளோ இருக்கு? 3. அப்போ 3 × 8 இதுதாங்க நீங்கள் கரெக்டாக எழுதணும். 3 8 எவ்வளோ? 24. அப்போ 48 56 சரிங்களா. அப்போ 1120 என்னது 56 இப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னா 2. அப்போ 20 20 × 100 எவ்வளோ? 2000ங்க. இது போல் எது வந்தாலும் எதால் பெருக்கணும்னு சொன்னோம்? 100ஆல் பெருக்கணும்னு சொன்னோமா? நீங்கள் முறையாக இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாடல் நம்பர் 1 2 அப்படின்னு நம்ம நடத்தியிருக்கோம். தயவுசெய்து அது போய் பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரியா? ஷார்ட்கட்டில் போட்டிருக்கோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. சரி 22 21 பார்த்தோமா? 22 பாருங்க. ஒரு தொகை ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவு தொகை 2% தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. இனி தனி வட்டிக்கான வித்தியாசம் 412.50 எனில் கொடுக்கப்பட்ட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதே தனி வட்டி வீதத்தில் சரிங்களா, அந்த 2ன்றதை வித்துட்டுருங்க. சரி, அதே தொகை என்னது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டுருவோம் சரிங்களா. இந்த 3க்கும் 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? 1ங்க. அப்போது 11% என்பது 412.50 அப்படின்னா 100% எவ்வளோ? அவ்வளோதாங்க. இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸிங்க சரிங்களா. இது என்ன நமக்கு தெரியாது சரிங்களா. இப்போ இது என்னது என்ன செய்வோம்? இது என்ன ஆகிடும்? முழு என்ன மாறிடுவோம் அப்படின்னா 11x = என்னது 4 1 2 5 0 முழுசாக மாறுறோம். இப்போ 1 11 11 3 11 33 மீதி 8 இருக்கா? 7 11 77 மீதி என்ன இருக்குது? 5. அப்போது 5 11 55. ஸோ அப்போ அப்படின்னா x = என்னது 3750ங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமை. ஏன் அப்படின்னா ஒரு வேளை இங்கே 3க்கு 4 3 கொடுத்தனால நான் 1 எடுத்துட்டேன், 1 × 11 எடுத்துட்டேன். ஒரு வேளை இதுக்கு இடையில வந்து அப்படின்னா 2 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4க்கும் 2க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்போ 2 × 11 எடுத்துருக்கணும். புரியுதுங்களா? வித்தியாசம் 1ன்றதுனால வெறும் 11 எடுத்துட்டேன். அதே 2 இருந்தாக்கல 2 × 11 எடுத்துருக்கணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்னது? 23 பாருங்க. ஒருவர் 2600 3 வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து 4%, 6%, 8% என தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் உரிய அளவிலான தனிவட்டி பெறுகிறார் எனில் 4% வட்டிக்கு செய்த முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ PNR என்னது 100. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதா ஃபார்முலா சரிங்களா. இப்போ இதுவும் இன்னொருக்கு கொடுத்துருக்கிறது என்னது ஈக்குவல் அப்படின்னா இதுவும் PNR / 100 தான் சரிங்களா. அடுத்து இதுவும் இன்னொன்று ஈக்குவல் அப்படின்னா அதுவும் PNR / என்னது 100 தான். ஸோ அப்போ எல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கொடுத்துருக்க தொகை என்னன்னு தெரியாது, நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன் சரியா. எத்தனை வருஷம்? 1 வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4. அப்போ 4/100. அடுத்து
சரியா ஈக்குவல் இங்கே அப்படி நான் அது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா அதோட அளவு தெரியாது. அப்போ 1 இயர் எத்தனை 6% பை என்னது 100. இன்னொன்று அதே ஜட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஜட்டு சரியா 1 இன்ட்டு என்னது ஸோ 8 தானே கொடுத்துருக்காங்க இதோட பை என்னது 100. இப்போ இது 3 ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நான் ஒரு பக்கம் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா 4x சரிங்களா இந்த 100 கூட கழிச்சிடலாம் அப்படின்னா இது என்னது 6y அப்படின்னு மாறிடும். அப்போ அப்படின்னா எக்ஸ் டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும் 6 அங்கே இருக்கும் ஒய் என்னது இங்கே மாறிடும் சரிங்களா. இது அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகிடும் ஒய் ஈக்குவல் டு ஒய் 6 இந்த 100க்கு இது 100க்கு என்னது கேன்சல் ஆகிடும். அப்போ என்னது ஜட் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஒய் டிவைட் பை என்னது ஜட்டு அப்போ 8 பை என்னது 6. இப்போது என்ன இருக்குது சரிங்களா இது அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்னது 4/3ன்னு கிடைக்குது. ஏன் சார் அடிச்சுங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக வரது இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது 4 இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 4 அதனால் நான் மாற்றணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6 ஒய்யோட வேல்யூ 4 ஜெட்டோட வேல்யூ என்னது சரியா 3. இப்போ இதெல்லாம் கூட்டிக்கலாம் கூட்டினா என்னது 13 சரிங்களா. ஸோ மொத்தம் என்னது 13. இப்போது மொத்த பங்கு 13. இப்போ எக்ஸோட பங்கு மட்டும்தான் நமக்கு தேவை சரியா அதுதான் 4% கொடுத்துருக்கோம். அப்படின்னா இப்போது 13ல் எக்ஸ்ன்றது எத்தனை பங்கு 6 பங்கு அப்படின்னா 2600ல் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான் 1 13 2 13 6 2 எவ்வளோ 12 ஸோ 1200. ஸோ ஆன்சர் என்னது 1200. இதே போல் ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க அடுத்து போவோம். கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் என்னது 24 பாருங்க 24வது கொஸ்டின் பாருங்க. 24வது என்னது 10 ஆண்டிற்கு பிறகு ஏ என்பவருக்கு 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒரு வங்கி ஆண்டிற்கு 20% அளித்தால் வங்கியில் ராமு எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டியில் தான் கேட்டிருக்காங்க. இது என்ன கூட்டு வட்டின்ற வார்த்தை பயன்படுத்தலை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் தனி வட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி இப்போது அவருக்கு எவ்வளோ தேவைப்படுது 6 லட்சம் தேவைப்படுது சரிங்களா. அப்போ முதலீடாக அவர் எவ்வளோ செய்யணும் 10 வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 20% வட்டி அப்படின்னா இன்ட்டு 10 வருஷம் அப்போ எவ்வளோ 200%. ஏற்கனவே அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ 100 சரிங்களா. 100% ப்ளஸ் அதோடைய 200% சேர்ந்து மொத்தம் அவருக்கு 300% வேணும். 300% என்னது வேணும் 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா இப்போ அவரோட மொத்த தொகை அப்படின்னா 300 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஈக்குவல் டு மொத்தம் என்னது 6 லட்சம் சரிங்களா. இப்போ இந்த 2 0க்கு சரி 300 இங்கே 100% மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால 100 மட்டும் இங்கே வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படின்னா 100 எக்ஸு டிவைட் பை என்னது இங்கே அப்படின்னா டிவைடட் பை 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. 5 0வா 5 தானே எழுதியிருக்கேன் 5 சரிங்களா 3 இப்போ அடிச்சுக்கலாம் 1 3 3 2 3 என்னது 6. அப்போது அவருக்கு எவ்வளோ தேவை 2 லட்சம் ரூபா தேவை. அப்படின்னா 100% எவ்வளோ சரிங்களா 2 லட்சம். ஸோ அப்படின்னா அவர் செலுத்த வேண்டிய முதலீடு 2 லட்ச ரூபா செலுத்தினாரு அப்படின்னா அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் 6 லட்ச ரூபா கிடைக்கும். ஏன்னா 100% அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 100% சரிங்களா. 10 வருஷத்துல 200% மாறுது. அப்படின்னா மொத்தம் தான் எவ்வளோ அந்த எல்லாம் ரெண்டும் சேர்ந்து தான் என்னது 6 லட்சம். அப்போ மீதி இருக்கிற 2 லட்சம் அவர் என்ன பண்ணும் முதலீடாக செலுத்தணும். அப்போ மீதி 4 லட்சம் அவருக்கு என்ன கிடைக்கும் வட்டியாக 10 வருஷத்துல கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். பாருங்க 25வது கொஸ்டின் பாருங்க. 25 கொஸ்டின் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. ராஜா தன்னிடம் இருந்த தொகையை மூன்று பாகங்களாக பிரித்து 3 நபர்களுக்கு 6 10 12 வருங்கள் மற்றும் 10 12 15 முறையே கடனாக அளிக்கிறார். முடிவில் மூவரும் அளித்த தனி வட்டிகள் சமமாக இருந்ததெனில் ராஜா அசல் தொகையின் விகிதம் என்ன அந்த அசல் தொகையோட விகிதம் என்னவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ரேஷியோவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்கல சரிங்களா. அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. அந்த அசல் தொகையை நான் என்னன்னு தெரியாது அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை ஏன்னா XY Z கொடுப்போமா சரி ஏன்னு கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சமம் அப்படின்னா இப்போ அந்த 10யும் 6யும் பெருக்குங்க அப்படின்னா 60. ஏன்னா
அது தனி வட்டி சமம்ட்டாங்க. இதில் என்ன வந்துருச்சு, அசலும் நமக்கு நம்ம அசல் தெரியாத, அதனால எக்ஸ்னு வச்சுக்கலாம், டிவைட் பை 100. அதே போல் ரெண்டாவது பாருங்க, 10யும் 12 பேருக்குங்க, அப்போ 120 y டிவைட் பை 100. அடுத்து இன்னொன்று 12 அப்படின்னா 10 15 150, 2 15 30 180, அப்போ 180 z ஈக்குவல் என்னது 100. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி போட்ட மாதிரியே தான். அப்படின்னா 60x என்னது 120y. இப்போ அடிச்சோம் அப்படின்னா 1, இது என்னது 2 அப்படின்னா x ஈக்குவல் டு 2 டிவைட் பை என்னது y ஈக்குவல் டு 1. இது ஒரு பாகம். சரிங்களா? அடுத்து இந்த பக்கம் இது ரெண்டு ஒன்று ஈக்குவலாக பண்ணுவோம். அப்படின்னா இந்த 0க்கு 0 என்ன இது கேன்சல் ஆகிடும். அப்போ 120y ஈக்குவல், ஸோ 180 z. இப்போ அடிச்சுக்கலாம், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, 2 6 12 3 6 என்னது 18. அப்போது yz, அப்போ 3 அங்கே இருக்கும், z2 வந்து என்னது இங்கே இருக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x இஸ் டு y இஸ் டு z. எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒய்யோட வேல்யூ 1, இங்கே ஒய்யோட வேல்யூ 3, இங்கே என்னது ஸோ 2. இப்போ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 வந்துடும், இங்கே என்னது 3 வந்துடும். 3 2 6, இது என்னது 3 2. அப்போ அதோட விகிதம் என்ன இருக்கும் 6:3:2 இருக்கா? ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஈக்குவல் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ 25 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம் ஆன்சர் பண்ணியிருக்கோம். தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணுங்க கீழே கேளுங்க. சரி, நல்லபடியாக எல்லாரும் கணக்கு போட்டிருப்பீங்க நம்புகிறோம். இதை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டனால புரியாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது இப்படி பேலன்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா, இது மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் கொடுக்கப்பட்ட தலைப்புகள்லையும் சரியாக கேட்கப்பட்ட கொஸ்டின்களுக்கு சரியான விடையளிங்க. எப்போது முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான தொடர்ச்சியான வகுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். வேறு ஏதாவது வகுப்புகள் வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கல நம்ம தொடர்ச்சியாக இப்போது ஒரு பக்கம் பாலிட்டி கொடுத்துட்ருக்கோம், மேக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வகுப்புகள் தேவைன்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கலாம். சரிங்களா? வருங்காலங்களில். ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து சரியான நேரத்துக்கு எக்ஸாம் எழுதுங்க. அது மட்டும் தான் ரொம்ப நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒன்று. ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுத ஸ்கிப் பண்ணுறீங்க, அடுத்த நாள் எழுதுறீங்க. அது சரியான முறையாக இருக்காது. உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி படிச்சுக்கோங்க. கிடைக்கிற டைமில் யூஸ் பண்ணி சரியாக படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வகுப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், சரியான நேரத்துக்கு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனாவும் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்களாக டேரெக்டாக வந்து டெஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.